பிஸ்மில்லா. இன்னைக்கு அல்லாவுடைய கிருபையால் 30/3/2026 சுமார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தவாஃபு சஃபா மர்வாவை தவாஃப் செய்யக்கூடிய வாய்ப்பு அளிந்தான். அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். தவாஃபுடைய காரியங்கள் முடிஞ்சு விட்டது. முடிஞ்சாலும் இந்த தகவலை நமக்கு தெரிஞ்சதை நம்ம சகோதரர்களுக்கும், ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும், முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நம்மளுடைய ஃபாலோவராக இருக்காங்க, அவங்களுக்கும் நம்மளுடைய சட்டத்தை சொன்னால் என்ன தப்புங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதனால இந்த இடத்துல நான் இதை எடுத்திருக்கேன். யாரும் கெட்ட விமர்சனம் செய்ய வேண்டாம். யாராச்சும் கெட்ட விமர்சனம் செய்யணும்னு நினச்சிருந்தாங்க தயவு செய்து என்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுங்க. கெட்ட விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இருக்காதீங்க. ஏண்டாக எல்லாமே இஸ்லாம்ங்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வாழ்கிறோம். அல்லாஹ் நமக்கு அது வாய்ப்பு அளித்தான். அதுபடி நம்ம செயல்பட்டு மறு உலக வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் தான் நம்மளுடைய வாழ்க்கையே துவங்குது. அந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு சிறப்பாக கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்புக்கு தேர்ந்தெடுத்தானே, அதுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு எல்லா புகழும். இது மர்வாவிலிருந்து சஃபாவை நோக்கி போகக்கூடிய வழி. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆள் நின்றா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் கரெக்டாக வரிசையாக, அந்த அளவுக்கு அகலம் இருக்குது. அதுக்கு இடையில சும்மா ஹேண்டிகேப்பாக நடக்க முடியாதவங்க, வயதுகள், அவங்க வயசானவங்க, அவங்க போகிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் நின்றா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து அதே சஃபா மலை அந்த பக்கத்தில் பாருங்கள், சஃபாலேருந்து மர்வாவை நோக்கி போகிறாங்க. அந்த மலையடி வாரம், மலைன்றாங்க அந்த காலத்தில் மலையாக இருந்திருக்குது. 5000 ஆண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களும் எல்லாமே ஒரு தூதுவர்கள், இறைவனுடைய வாரிசா, இறைவனுடைய கட்டளை எத்தி வைக்கக்கூடிய வந்தவர்கள், வலிமார்கள்னு சொல்லுவோம், நம்ம நபிமார்கள்னு சொல்லுவோம், அல்லாவுடைய தூதுவர்கள்னு சொல்லுவோம், ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மொழியில் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு தெரியல, டக்குன்னு வரல அந்த வார்த்தைகள், அதனால் சொல்கிறேன். அப்படி வந்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான் நம்மளுக்கு இதை செஞ்சாங்க. அல்லாவுடைய கட்டளை வந்துருச்சு. அல்லாவுடைய கட்டளை எப்படி தன்னுடைய பிள்ளை, நீண்ட காலம் பிள்ளை இல்லாமல் அவங்க பிள்ளைய பெற்றாங்க. அந்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த இடத்துல கொண்டு வந்து அல்லாஹ் விட்டுட்டு போக சொல்லலாம். அப்படி அவங்க விடும்போது அவங்களுடைய மனைவி கேட்குறாங்க, ஹாஜிரா அம்மா அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத பாலைவனத்தில் என்னை கொண்டு வந்து விட்டு புரியல, இவ்வளவு நாள் நம்ம சுற்றிட்டு இருக்கோம், இந்த இடத்துல கொண்டு விட்டு புரியல, இது என்ன காரணம் அப்படிங்கும்போது அவங்க நபி அப்படிங்கிறது ஹாஜிரா அம்மா 100% அவங்களுக்கு நம்பியிருப்பாங்க. நம்பி இருந்ததுனால அவங்க கேட்குறாங்க. இதான் இஸ்லாமிய சரித்திரம், ஆலிம்கள் சொன்னதே, பல மார்க்க அறிஞர்கள் சொன்னதை நான் சொல்கிறேன். ஏதாச்சும் மாறுபட்டு இருந்துச்சுன்னாக்கா விவரம் தெரிஞ்ச சகோதரர்கள் இதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ல எழுதுங்க, அதை நானும் தெரிஞ்சுக்குவேன். மற்ற இடத்துல நான் பதிவு பண்ணும்போது அதை நான் எடுத்து சொல்லுவேன், மக்களுக்காக சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வார்த்தைகள் மாற மாட்டேன். எப்போவுமே ஒன்று காசுக்காகவும் மாற மாட்டேன், யாருடைய அதிகாரத்துக்காகவும் பயந்து போக மாட்டேன், எந்த காலத்துலேயும் உண்மையை மறைக்கவும் மாட்டேன். என்னுடைய நேச்சுரல். முடிஞ்சால் இஸ்லாம் சொல்லக்கூடிய மாதிரி முடிஞ்சால் பலத்தால் தடுப்பேன், இல்லை என்னுடைய நாவால் தடுப்பேன், அப்படி இல்லைண்டா அதை விட்டு ஒதுங்கி வந்துடுவேன். இந்த நேச்சுரல் உள்ள நான் அல்லாஹ்வுடைய கிருபையால். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த நமக்கு தெரிஞ்ச நம்ம குரூப் வந்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னேன், ஹலோ ஹலோ வாங்க சுற்றி வாங்க, பார்க்கல சுற்றி வாங்க வாங்க. ஓகே, எங்கள் குரூப் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சொன்ன இடையில சொல்லிக்கிட்டேன், அவங்களும் வர்றாங்க. இதில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, இந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை இங்கே விடும்போது இந்த பாலைவனம், அந்த காலத்தில் ஒன்றும் இல்லா பாலைவனம் தானே, மலை அடி வாரம் எல்லாமே. மக்கா ஜித்தாவிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 1500 வருஷம் ஆயிடுச்சு இஸ்லாம் வந்து. இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய அடையாளமாக மலைகள் இருக்குது. இந்த இடத்துல மலைகள் இருக்குது, வீடுகள், மலை, ஹோட்டல் எல்லாம் மலை மேலே தான் அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்குது. அப்படி அந்த அமைச்சிருக்கக்கூடிய மலை மேலே இந்த மலையில் கொண்டு வந்து விடும்போது அவங்க புள்ள அழுவுது, தண்ணி தாவும், ஏதோ சாப்பாடு கேட்டு அழுவுது, ஒன்றுமே தெரியல. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தண்ணி தேடி இந்த சைடில் இருக்குமோன்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. அங்கேருந்து இந்த சைடில் சஃபாலேருந்து மருவா மலையிலேருந்து சஃபா, இப்படி அவங்க நடந்து போய் பார்க்கும்போது கிடைக்கல. அப்புறம் என்ன செய்கிறாங்க, புள்ள துடிக்குமோன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அதை ஓடக்கூடிய இடம்தான் இங்கே அறிஞர்கள் கணக்கிட்டு அந்த இடம் ஒரு 150 மீட்ரு இடத்துல ஒரு க்ரீன் லைட் வச்சுருக்காங்க. சஃபாலையும் வச்சுருக்காங்க, மருவாலையும் வச்சுருக்காங்க. சஃபா மலைங்கிறது 1லேருந்து ஆரம்பித்து 2லேருந்து ஆரம்பித்து திருப்பி 1க்கு வருது. அது இந்த சஃபா மரங்கிறது 1லேருந்து ஆரம்பித்து 2க்கு போகிற மாதிரி, அதில் ஒரு 150 மீட்டருக்கு அதை வச்சுருக்காங்க. இங்கேயும் காட்டுற மாதிரி இருங்க, அந்த க்ரீன் லைட் வச்சுருக்காங்க.
இது ஒரு சின்ன ஒரு தொகுப்பு, ஒரு 10 நிமிஷத்துக்கு போகும், எதாவது கோச்சிக்காதீங்க. இது மக்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தா சொல்கிறேன். அந்த மாதிரி மலையில் தேடி இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. அந்த இடத்துல வந்தோடனே தான் புள்ள தவிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஒரு தாய்ங்கிறது இறைவனுடைய ஒரு கிருபையில் ஒரு துளி அல்லாஹ் கொடுத்துருக்கான் ஒரு தாயிட்ட. இறைவன் 70 லட்சமோ 70,000மோ சொல்கிறாங்க, மார்க்க அறிஞர்கள் சொல்லி தராங்க, மார்க்கத்தை படித்தவங்க. அந்த தாயுடைய தன்மையும் இறைவனுடைய தன்மை கொஞ்சோன்னு கொடுத்துருக்கான் அல்லாஹ். அந்த புள்ள மேலே இறக்கப்பட்டு ஓடுறாங்கல்ல, அந்த இடத்த கணக்கிட்டு இந்த அறிஞர்கள் இந்த க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த க்ரீன் லைட்டு கிட்ட போய் காட்டுறோம் பாருங்களேன், ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் நடந்து போகிறவங்க, திக்ர் செஞ்சுட்டே போகிறவங்க எப்படின்டாக்கா, யா அல்லாஹ் எனக்கு உன்னை வணங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்தியே, அதே போல் வணங்குவதற்கு எப்போதுமே என்னை வச்சிரு யா அல்லாஹ். என்னுடைய கல்பு, என்னுடைய மனசை என்னை மாத்திராத யா அல்லாஹ், எப்போதுமே உன்னை வணங்கக்கூடிய தகுதியாக்கி யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்குறாங்க. அந்த துவாவை ரிஃப்ளெக்டிங்கில் போர்டில், சைன் போர்டில் ஓடிட்டு இருக்கும், அரபியில் இருக்குது. அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனிக்க வா தாதிக்க ஒய் ஈமானிக்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படின்னா எனக்கு உன்னை வணங்குவதற்கும் உன்னை வழிபடுவதற்கும் எனக்கு வாய்ப்பு கூடிய அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஆயத்து வருது. அந்த இதை வார்த்தைகள் எழுதி வச்சுருக்காங்க. இது எங்களுக்கு கூத்தானூரை சேர்ந்த உமர் ஃபாரூக் ஹசரத் தான் கூட்டிகிட்டு வந்தார். அவருடைய தலைமையில் வந்தோம். ஒரு சுமார் 300 மீட்டருன்னு சொல்லலாம், அவ்வளோ பக்கத்தில் தான், அருகாமையில் தான் இருக்குது. அந்த இடத்துல அவர் ஹோட்டல் போட்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப வசதியாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். பக்கத்துலேயே ஈஸியாக இருக்குது. சாப்பாட்டு பஃபெட் சாப்பாடு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டு உணவு, இட்லி, வடை எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா சாப்பாடும் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. நம்ம அவங்களுக்கு என்னத்தை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏண்டாக்கா, நம்மளுக்கு ஒரு நல்லடியாராக நல்லபடி வணக்கம் செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கிறாங்கல்ல, அது சொல்லித்தராங்கல்ல, அதுக்கே எத்தனை கோடி கொடுத்தா கூட அல்லாஹ் கொடுக்குற நன்மையில் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் கொடுக்குற நன்மையை நாடி தான் வரும். அந்த கௌபத்துல்லாவுக்கு இஸ்லாமிய நாடுகளை சேர்ந்த சுமார் 75-90 நாடுகளை சொல்கிறாங்க அறிஞர்கள். கிட்டத்தட்ட உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நாடு 212 நாடு, 75 நாடு 90 நாடு இஸ்லாமிக் நாடே இருக்குது. இஸ்லாமிய நாடுன்னு அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த நாட்டில் உள்ளவங்க பல நாட்டு மக்களும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பல மொழியில் பேசுகிறாங்க, பல மொழியில் அல்லாஹ்வை வணங்குறாங்க. அந்த இதை பார்க்க முடியுது இங்கே. அல்லாஹ் அவர்களுடைய துவா எல்லாம் ஏற்று அல்லாஹ் கிருபை செய்கிறதுனால தான் இன்னைக்கு உலகம் ரன் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு என்ன வருது, அல்லாஹ் மக்கள் எந்த நேரமும் போராடிட்டு இருக்காங்க. யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுடு யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எனக்கு நிறைய கிருபைகள் செய்ய யா அல்லாஹ், அதே போல் மறுமையினுடைய வேதனையிலேருந்து என்னை காப்பாற்றி யா அல்லாஹ், மறுமையில் எனக்கு அள்ளித்தா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. ரஷ்யா மக்கள், இந்தோனேஷியா மக்கள், அடுத்து சைனீஸ் மக்கள் எல்லாமே இங்கே துவா செய்கிறத பார்க்கும்போது ஒரு கண்ணுக்கு அழுது தான் நிற்கணும். அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தான். ஒரு கண்ணுக்கு அழுதா தான் நம்மளுடைய மனசு ஆறுதல் பெறுது. அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் அவ்வளோ மக்கள் துவா கேட்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாகன்ட்டு நானும் இந்த இடத்துல துவா செய்கிறேன். நீங்களும் பார்க்கக்கூடிய சகோதரர்களே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை சொல்கிறேன். இது நான் பொதுவாக என்னுடைய வியாபாரம், விளம்பரம் அதுக்காக வச்சுருக்கக்கூடிய சேனல். சரி, இந்த இது தெரிஞ்சது அப்படிங்கிறதா போகிறேன். இங்கே இந்த லைட்டு க்ரீன் ஆரம்பிச்சிச்சு. ஹாஜிரா அம்மா ஓடின இடம் ஒரு 150 மீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இடம் 2 சைட்லேயுமே க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து ஆண்கள் ஓடணும், பெண்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தா இந்த சின்ன குழந்தைய கூட வந்திருக்கு பாருங்கள். அல்லாஹ் வாய்ப்பு கொடுவான். தான் நாடியவர்கள்ட்ட தான் எல்லாம் வேலை வாங்குவான். ஒன்றுமே தொழுவ மாட்டான், ஒரு ரவுடியாக இருப்பான், குடிகாரனாக இருப்பான். அவன் என்ன செய்வான், இஸ்லாத்தை பேர சொல்லணுன்னா டக்குன்னு அவன் வந்து கலவரத்துக்கு வந்துடுவான். எப்படி என்னை பற்றி சொல்லுவேன், இஸ்லாத்தை பற்றி சொல்லுவேன், என் ரிலீஜனை சொல்லுவா அப்படிமா. இந்த அல்லாஹ் யாரை வச்சு என்ன வேலை வாங்கணுங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாவே மிகப்பெரியவன். நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தானே எனக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு 1000 தடவை நன்றி சொன்னாலும் பத்தாது. அல்லாஹ் எனக்கு மெம்மலும் வாய்ப்பு கொடுக்குன்னு அல்லாட்டே கேட்குறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான். எங்கள் குரூப்பு நான் இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அவங்க குரூப்பை விட்டு போயிடுறாங்க. திருப்பி அவங்கள தேடி பிடிக்கிறதே போதுன்னு போயிடுது. ஏண்டாக்கா, இப்போ ஷவால் மாதம் பிறகு 15ன்னு சொல்லுவாங்க. இது பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ளே இந்த நாட்டை விட்டு வெளியாகன்னு புறாக்குள்ளவங்க. அடுத்து இன்னைக்கு 15ஆம் தேதியில் ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்களும் வருவாங்க. ஹாஜிகள்ங்க முடிச்சு விளையாடுங்க வந்துருங்க. ஓகே வாங்க. ஓகே, இந்த ஹாஜிகள் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதோட ஹஜ்ஜுடைய கடமை ஆரம்பிச்சிருது. இது என்னன்னாக்கா நன்மை நாடி செய்கிறது. ஹஜ்ஜுங்கிறது இதுதான், இதே அமல் தான். அதில் 2-3 கூடும். எப்படின்னாக்கா முஜ்தலிஃபா அப்படிம்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு அவங்க தையிருப்பாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல போய் 2 நாள் தங்குவாங்க. ஷைத்தானுக்கு கல் எறிவாங்க. இந்த மாதிரி சில அமல்கள் கூடுறதுனால அந்த இடம் நம்மளுடைய கடமையை எடுத்து அதை செஞ்சு தான் ஆகணும். அல்லாஹ் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் எல்லாருக்கும் வாய்ப்பு அளித்து
அதே போல் யார் யாரெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க எனக்காக துவா செய்யுங்க, எங்களுடைய குடும்பத்தில் பிள்ளை இல்லை பிள்ளைக்காக துவா செய்யணும்னு, யாரெல்லாம் அவர்களுக்கு பிள்ளை கொடுத்துரு, யாரெல்லாம் அவர் குடும்பம் சந்தோஷமாக வச்சிரு, யாரெல்லாம் யாரெல்லாம் சகோதரர்கள் துவா கேட்க சொன்னார்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய யாரெல்லாம் யாரெல்லாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் கஷ்டத்துலேருந்து காப்பாற்றியாரெல்லாம் அவங்களுடைய துவா பறக்கத்தை கொண்டு என்னையும் சிறப்பாக வாழ வையாரெல்லாம் என்னை உலகத்தில் நல்ல பறக்கத்தாக வாழ வச்ச, நிம்மதியாக வாழ வச்ச, எப்போதுமே எல்லாப்போ சிரிச்சுக்கிட்டு நல்ல குணமாக வச்ச ஆலிம்கள் சொல்லி கொடுத்தாங்க. கண்ணாடியை பார்த்தா நீங்கள் துவா கேளுங்க, இந்த மாதிரி என்னுடைய அழகை எப்படி படைச்சிருக்கியோ அந்த மாதிரி என்னுடைய குணத்தை வை யாருலான்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நான் எப்போதும் சின்ன பிள்ளையில கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு அஜித் சொல்லி காட்டினாங்க, அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதே போல் இறைவனுடைய ஒரு ஆயத்து சொல்லுவாங்க, ஒரு அஜித் சொல்லி காட்டினாங்க. நம்ம ஆலிம்களோட நிறைய தொடர்பில் இருந்தேன். ஆலிம்களுடைய துவா வேணும், ஆலிம்கள் நல்லடியார்கள், ஹாஃபீஸ்கள் நல்லடியார்கள், அவங்களுடைய துவாவில் இருந்தேன்னு. அதனால் அல்லாஹ் நிறைய வாய்ப்பு எனக்கு அளித்தான். அதில் ஒரு ஆலிம் சொல்லி காட்டினாரு, மகரிப்பு பிறகு நிகழக்கூடியதுன்னு ஒரு ஆயத்து இருக்குது. சூரத்துல் வாக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில், நிகழக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆயத்தை மகரிப்லேருந்து இஷாவுக்குள்ளே ஓதுங்க அப்படின்னாங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல ஓடுறாங்க பாருங்கள். ஹாஜிராமா 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஓடினவங்க இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. இன்னும் உலகம் அழியிற வரைக்கும். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க மில்லியன் ஆண்டுகள் முன்னால முடிஞ்சிருச்சு உலகம் அப்படிங்கிறாங்க. மில்லியன் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, கணக்கிலே வராது. உலகம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவன் இறக்கப்படக்கூடியவன். என்னடா நம்மளை நன்றி செய்ய மாட்டேங்கிறாங்க, இந்த சைடில் ஓடுறாங்க, நன்றி செய்ய மாட்டேங்கிறாங்க, இவங்களை படைச்சு என்ன பிரயோஜனம்? மலக்குமார்கள் எப்போதும் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் நினச்சிருந்தாண்டாக்கா நம்மளை ஒரு நிமிஷம் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டான் உலகத்தில். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான அல்லாஹ்க்கு எல்லா புகழும் சொல்லி மெம்மாலும் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் முஸ்லீமாக இருக்கட்டும், நான் முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லோருமே தெரிஞ்சுங்க ஒன்றே ஒன்று எப்படின்டாக்கா, எல்லாமே இறைவன் ஒன்று தான், அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ்வை வணங்குறதுக்கு பல வகையில் தேடுறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கிறிஸ்டினை பாருங்கள், அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறாங்க. யஹூதிகளை பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறாங்க. அப்புறம் நஸ்ரானிகள் கிறிஸ்டின். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவங்களுடைய கவனம் பற்றி சொல்ல தெரியல எனக்கு. இதில் மெயின் என்னென்னா, ஒவ்வொருத்தர் இந்த ரிலிஜன் 4 புக்குன்னு சொல்லுவாங்க இஸ்லாத்தில், அந்த கிதாபுகள் கொடுக்கப்பட்டவங்க தன் கைப்பட மாற்றுறாங்கல்ல, தேவைகளுக்கு மாற்றுறாங்கல்ல, அந்த மாதிரி மாற்றுறதுனால லாஸ்ட் நபியா வந்த ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆன் தான் செல்லுபடியாகும். பாக்கி எல்லாமே செல்லுபடி ஆகாது. பாக்கி ஏண்டா கை மாறாட்டம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால செல்லாது. அதனால எல்லாமே அல்லாஹ்வை நோக்கி தான் செயல்படுறாங்க. உலகத்தில் மனிதனாக பிறந்தோம்னா அதே பெரிய புண்ணியம். யார் செஞ்ச புண்ணியமோ, தாய் தகப்பனோ, ஒரு 50 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள புண்ணியமோ தெரில, நம்மளை அல்லாஹ் மனுஷனாகவே படைச்சி உலகத்தில் கை கால் இல்லாதவங்களாம் நொண்டி இல்லாமல் நல்லா ஆக்கி வச்சானு அல்லாஹ் அந்த படைச்சவனுக்கு எல்லா புகழும்னு சொல்லி இன்ஷா பார்க்கக்கூடிய சகோதரர்கள் எப்போதும் நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, மக்களுக்காக துவா செய்யுங்க, மக்களை வாழ்த்துங்கள். ஒரு மனுஷனையும் கால் படுற அளவுக்கு நடந்துடாதே, கால் படக்கூடாது. ஏண்டா இறைவனுடைய பெரிய படைப்பு மனிதர்கள், உயர்வான படைப்பு மனிதர்கள். அந்த மனிதர்கள் நலமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். இது நான் இருக்கக்கூடிய மக்கா ஷஃபா மர்வா மலையிலிருந்து, அந்த மலை பகுதியிலிருந்து, மலை வெயிலில் கொளிச்ச காலம் போய் இப்போ ஃபுல்லாக அப்படியே இதில் ஏசி குளிர்ச்சியில் ஏசியில் இருந்துட்டுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த தொடர் சொல்கிறேன். 13-14 நிமிஷம் ஆயிடுச்சு, நீண்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். பார்த்தமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நற்கூலி கொடுப்பானா ஆண்டு துவா கேட்டுக்கிறேன்.